நல்ல வாய்ப்புகளை தருகிற இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். हमारे लिए अच्छे मौके को देते हैं उस महान प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को स्वागत करते हैं. பொதுவா நம்ம லைஃப்ல பார்க்கும்போது சில நல்ல வாய்ப்புகள் எப்பயாவது தான் கிடைக்கும். हमेशा हमारे जीवन में देखते हैं तो जो अच्छे मौके अच्छे संदर्भ जो है कभी कभी हमें मिलता है. அந்த வாய்ப்புகளை நம்ம விட்டுட்டோம்னு வெச்சுங்களேன், அதை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப வருத்தப்படுவோம். यदि उस मौके को हम मिस कर देते हैं तो हम बहुत ही दुखित हो जाते हैं. திருப்பி அது மாதிரி வாய்ப்பு வருமா நம்ம ஏங்கிட்டு இருப்போம். क्योंकि हम चाहते हैं कि कब ऐसा मौका मेरे लिए मिलेगा करके. கிரிக்கெட்ல நீங்க பார்க்கும்போது சில கேட்ச்கள் வரும். जैसे क्रिकेट में देखते हैं जो ऐसे लोगों के लिए कुछ ऐसा अच्छे से कैच मिलता है. அதை பிடிச்சிட்டானா ஸ்டேடியமே கொண்டாடும். ஒருவேளை பிடிக்கலனா பார்க்குற எல்லா ரசிகர்களும் அவனை போட்டு திட்டுவாங்க. यदि उस कैच को वो पकड़ लेगा तो सारा स्टेडियम के लोग उसे मनाएंगे. यदि वो छोड़ देता मिस कर देता तो सारे लोग जो उसे देखते हैं सारे उसको डांटने लगेंगे. சரி, நல்ல வாய்ப்பை இழந்துட்டாங்களே, अरे अच्छे मौके को उन्होंने खो दिया है, என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. इस तरह बोलते रहेंगे. நம்முடைய ஆவிக்குரிய லைஃப்ல கூட यदि हमारी अगर आत्मिक जीवन में भी देखा जाए, தேவன் நம்முடைய லைஃப்ல சில சமயத்துல நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார். परमेश्वर अच्छे मौके को कई बार हमारे जीवन में देते हैं. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது மிஸ் பண்ணுகிறோமா? उस मौके को हम इस्तेमाल करते हैं या उसे मिस कर देते हैं. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது நெக்லெக்ட் பண்ணி அதை நம்ம ஏனோ தானோ நினைக்கிறோம்பா? उस मौके को उस संदर्भ को हम लाभदायक बना देते हैं या उसे मिस कर देते हैं, खो जाते हैं. अनेक சமயத்துல தேவன் ஒரே ஒரு முறை தான் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். कई बार परमेश्वर ऐसे मौके को एक ही बार हमारे जीवन में देते हैं. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் அது பொன்னான வாய்ப்பு. परमेश्वर जो भी हमें देते हैं वो बिल्कुल अच्छे सोने की जैसे मौके हो जाती है. அவர் நம்மை நம்பி அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் பாத்தீங்களா? அதான் ஒரு பெரிய விஷயம். बड़ी बात यह है कि वो हमें हमारे ऊपर वो विश्वास कर उस मौके को हमें देते हैं. இவ்வளவு பெரிய தேவன் சாதாரண மனிதனாகிய நம்மிடத்துல அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். इतना महान परमेश्वर एक साधारण व्यक्ति आपसे और हमसे उस संदर्भ को देते हैं. ஒரு சில வாய்ப்பை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ऐसे कई बच्चों को परमेश्वर ने अपने इस मौके को दिया है. அதை பயன்படுத்தினாங்களா இல்லையா இது நான் பார்க்க போகிறோம். हम अभी देखना चाहते हैं कि बाइबल में से उस संदर्भ को उन्होंने इस्तेमाल किया या नहीं किया. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். पहले ऐसे कार्य को हम मत्ती रचित सुसमाचार 26वें अध्याय को हम पलटें. இயேசு மரிக்க போகிற நேரம் வந்து விட்டது. प्रभु यीशु मसीह का मृत्यु का वक्त आ चुका था. அவர் தன்னுடைய சீஷரோடு பேசிக் கொண்டிருக்கும்போது जब उन्होंने अपने चेलों से बातें कर रहे थे तो அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறாரு. तब पतरस ने यीशु मसीह से देखकर कहा 35வது வசனத்துல 35वीं आयत में, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாரு. यदि मुझे तेरे साथ मरना भी पड़े तो भी मैं तुझसे कभी ना मुकरूंगा. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சென்டென்ஸ் சொல்றாரு. நான் உம்மை விட்டு போவே மாட்டேன் ஆண்டவரே அப்படி बहुत ही एक दृढ़ता के एक शब्दों को यहाँ पर पतरस कहते हैं, यदि मुझे मरना है मैं तेरे साथ मरूंगा करके. அடுத்த வசனத்துல இயேசு அவருடைய சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார்கள். अगले वचन में हम देखते हैं कि तो आगे वचन में यीशु मसीह अपने चेलों के साथ वो गेत्सेमनी वाटिका की ओर जा रहे थे. அங்கு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, वहां पर प्रभु यीशु मसीह अपने चेलों से देखकर कहा, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், आप प्रार्थना करें, என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், मेरे साथ जागते रहो और प्रार्थना करो करके कहते थे. அவருடைய மனது வியாகுலப்படுகிறது. क्योंकि प्रभु यीशु मसीह का प्राण बहुत ही व्याकुल में था. அவருக்கு தெரிந்து விட்டது இன்னும் ஒரு சில நேரத்துல காவலர்கள் வந்து அவரை பிடிக்க போகிறாங்க. क्योंकि प्रभु यीशु जानते थे और कुछ ही समयों में और सोल्जर आकर उनके पकड़ने वाले हैं. அங்க பிலாத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டும். अभी पिलातुस के सामने खड़े होना है. சாத்தான் சிரிக்க போகிறான். शैतान हंसने वाला है. சிலுவையில நான் மரிக்க வேண்டியதா இருக்கிறது. क्रूस पे मरना है. என் மேல अनेक அடிகள் விழ போகிறது. मुझे लोग बहुत मार मारेंगे. ரத்தம் சிந்த போகிறேன். अभी मैं लहू बहाने वाला हूँ. தனது ஜீவனை கொடுக்க போகிறேன். यानी अपने जीवन को मैं देने वाला हूँ. இப்படிப்பட்ட ஒரு மரண தருவாயில இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவிப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை இயேசு இங்க ஃபீல் பண்ணுகிறார். ऐसे एक मृत्यु की और कि उनका प्राण इतना व्याकुल में पड़ा था, ऐसे वेदनाओं के बीच में यीशु मसीह थे.
அவர் தன்னுடைய 3 வருஷ ஊழியத்துல தன்னுடைய வேதனையை அவர் ஒரு நாள் வெளிக்காட்டதே இல்லை. 3.5 साल अपनी सेवकाई में प्रभु यीशु मसीह अपने प्राण की वेदनाओं को कभी दिखाया नहीं அவர் है। எப்பொழுதும் ஜனங்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். वो हमेशा लोगों के लिए उन्होंने अपने जीवन बिताया। ஆனா இந்த டைம் தன்னுடைய வேதனையை தன்னோடு கூட இருக்கிற சீசரிட்ட அவர் வெளிப்படுத்துகிறார். लेकिन इसी वक्त पे उन्होंने अपने उस दुख को, व्याकुल को अपने साथ रहते हैं उस चेलों के पास उन्होंने शेयर किया था। இயேசு எனக்கு பதிலா யாராவது மரிப்பீங்களா அப்படி எல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லையே. यीशु मसीह तो कभी ये नहीं चाहा मेरे बदले में और कोई मरेगा क्या करके। இங்க இயேசு எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், यीशु मसीह बस यही चाहते थे यहाँ पर, என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், मेरे साथ जागते रहो और प्रार्थना करो। அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? कम से कम आप 1 घंटे भी मेरे साथ आप जाते नहीं रह सकते क्या? இத்தனை வருஷம் தான் சீசர்கள் இயேசுவுக்கு பெரிய உதவி எல்லாம் செய்தது மாதிரி இல்ல. इतने सालों से ये चेलों ने यीशु मसीह के लिए कोई बड़ा सा कुछ मदद किया करके तो कहीं नहीं पड़ते हैं। அட்லீஸ்ட் அவருடைய இந்த கடைசி நேரத்திலயாவது कम से कम इस अंतिम समय में यीशु मसीह क्या இயேசுவுக்கு ஒரு சின்ன உதவி செய்திருக்கலாமே. प्रभु यीशु मसीह के लिए एक छोटा सा मदद कर सकते थे। என்ன உதவி? कौन सा? கொஞ்சம் விழித்திருந்து ஜெபித்திருக்கலாமே. दरअसल जागते रहकर प्रार्थना किया कर सकते थे। இதுவரையும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே அவர் கேட்டது இல்ல, இது தான ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறாரு. अभी तक अपने जीवन में प्रभु यीशु मुझसे कुछ भी नहीं मांगा, केवल बस अब ही एक चीज मांग रहे थे, ஆனா யாருமே ஜெபிக்கலையே. लेकिन उन्होंने उसमें से कोई भी व्यक्ति प्रार्थना नहीं की। என்ன வேதனைனா, वो क्या ही बड़ी दुख की बात है, அங்க இருக்கிற 10 பேரும் தூங்கிட்டாங்க. वहां के 10 लोग थे, सब लोग सो गए। என்ன ஒரு வேதனை பாருங்களேன். कितनी वेदना थी। வேற ஏதோ ஒரு உலக ஜனங்கள் வந்து தூங்கிட்டாங்கன்னா அது வேற விஷயம். और दुनिया के और कोई लोग आकर यहाँ पर वो सो जाते हैं तो वो अलग बात है। இவங்க யாரு? लेकिन ये कौन थे? அழைக்கப்பட்டவர்கள், बुलाए गए थे, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், चुने हुए थे, அவரோடு கூட இருந்தவர்கள், यीशु मसीह के साथ रहते थे, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்தவர்கள், अद्भुत चिन्हों को देखते थे, ஒன்றாய் இருந்து சாப்பிட்டவர்கள், और मिलजुल के रहकर खाया करते थे, ஒன்றாய் இருந்து பிரயாணம் பண்ணினவர்கள், मिलजुल के वो यात्रा भी किया करते थे। எல்லாவற்றையும் அவங்க பார்த்தவங்க. सारी चीजों को वो देखते थे। உமக்காக நான் ஜீவனே கொடுப்பேன் என்று சொன்னவங்க तेरे लिए मैं मर भी जाऊंगा करके वो कहते थे, இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. अब सो रहे हैं। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. इस वचन को सुनने वाले आपके लिए एक बहुत ही एक कीमती का एक मौका दिया जा रहा है। 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? कम से कम 1 घंटे आप जागकर प्रार्थना नहीं कर सकते क्या? ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்னென்னமோ நம்ம காரியங்கள் எல்லாம் பேசணும் ஒரு நாட்கள்ல. एक दिन में हम ऐसे बोलते थे कि मैं प्रभु के लिए ये करूंगा वो करूंगा, ஆனா இப்ப இந்த பொன்னான வாய்ப்பை தவறி தூங்கின சீசர்களைப் போல நாமும் ஜெபத்தை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். लेकिन ऐसे एक बड़े अच्छे मौके को जिन्होंने खो चुका था और नींद में चले गए, वैसे चेलों के समान आज हम भी ऐसे मौके को खो जाते हैं और नींद में चले जाते हैं। இன்னைக்கும் இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார், 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது குறைந்தது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? आज भी प्रभु हमसे कहते हैं 24 घंटे में क्या आप 1 घंटे भी मेरे लिए जागते रहकर प्रार्थना नहीं करेंगे क्या? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, யாராவது நம்ம பக்கத்துல வந்து அவங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லும்போது நம்ம ஜெபிக்கிறோமா? यदि कोई हमारे पास आकर अपनी दिल की वेदना को जब बताते हैं, व्याकुल को बताते हैं, क्या हम उनके लिए प्रार्थना किया करते हैं क्या? அவங்களுடைய உள்ளான அந்த வேதனையை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா? उनकी दिल की उस दुख को हम समझ पाते हैं क्या? ஒரு வாய்ப்பை நாம் தவற விட வேண்டாம். एक मौके को हम खो ना जाएं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। யாராவது வந்து சில காரியங்களை பேசும்போது अगर कोई भी आकर हमसे कुछ बातों को कहते हैं तो அவரோட இணைந்து விடுங்கள். उनके साथ हम मिलें, அவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்க தயாராகுங்கள். उनके कष्ट को हमें समझने के लिए हम तैयार हो जाएं, அவருடைய வேதனையை புரிந்து கொள்வதற்கு நாம் தயாராகுவோம். उनकी वेदनाओं को समझने के लिए हम तैयार रहें அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். और उनके लिए प्रार्थना भी करें। யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். अय्यूब अपने दोस्तों के लिए, मित्रों के लिए प्रार्थना किया। கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். यहोवा परमेश्वर अय्यूब की बंदगी को बदल डाला। ஆபிரகாம் லோத்து
லோத்துக்காக சோதம் குமரா அழிய போகிறது செய்தியை கேட்டோன்னு திறப்பின் வாசல்ல நிக்கிறாரு. अब्राहम जब सोदोम और गोमोरा प्रभु नाश करने जा रहे हैं करके जब सुना, लूत के लिए उन्होंने वहां पर प्रार्थना किया. மோசஸ் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லி அந்த வணங்கா கழுத்துள்ள அந்த மக்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணினாரு. मूसा जो है इस्राएल लोग नहीं मरना करके उन कठिन लोगों के लिए उन्होंने प्रार्थना किया. எஸ்தர் யூத ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணினாலே. एस्तर यहूदी लोग नहीं मरना करके उन्होंने वहां पर प्रार्थना किया. அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்குது. அதற்காக அவர் வேண்டுதல் பண்ணினாரு. प्रेरित पौलुस इस्राएल उद्धार पाना ही मेरा इच्छा है करके उन्होंने उन्हीं लोगों के लिए प्रार्थना किया करता था. அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोग, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். यदि आप में से कोई दुख उठाए तो आप प्रार्थना किया करें. இப்படிப்பட்ட செய்தி நம்ம கேட்கும்போது இது ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்வோம். जब ऐसे हम शुभ संदेश को जब हम सुनते हैं, हम ये समझें कि हमारे लिए दिया जा रहा है एक बहुत ही अच्छे मौका प्रार्थना करने के लिए. ஆமென். आमीन. இயேசு அன்னைக்கு சீசர்ல பார்த்து சொல்லுகிறாரு, उन दिनों में प्रभु यीशु मसीह अपने चेलों से कहा, என்னோட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. मेरे साथ जागो और प्रार्थना करो. இன்றைக்கும் அதே இயேசு நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். आज भी वही यीशु मसीह हमसे कहते हैं, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். आप जागो और प्रार्थना करो. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். निरंतर प्रार्थना किया करो. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, ஜெப ஆவியை கர்த்தர் நாளில் ஊற்றுவாராக. प्रार्थना की आत्मा को प्रभु इस दिनों में हमारे ऊपर उंडेले. ஜெபிக்க தவறிய சீசர்களைப் போல் நாம் இல்லாதபடி, जो प्रार्थना के मौके के छोड़ दिया था, खो दिया था, उन चेलों के समान இன்னைக்கு ஆவியானவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். हम ना रहे, वरन हम पवित्र आत्मा के साथ मिलकर हम प्रार्थना किया करें. ஒவ்வொரு அதிகாலை நேரத்துல பரிசுத்தாவி நம்ம எழுப்பும்போது எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். हर बोर को जब पवित्र आत्मा में उठाते हैं तो हम उठकर प्रार्थना करें. யாராவது அவர்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். यदि कोई आकर हमसे अपनी वेदनाओं के प्रति बताते हैं तो उनके साथ मिलकर प्रार्थना करें. தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள் காரியங்களை செய்திகளை கேட்கும்போது பார்க்கும்போது அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். जब देश की और अन्याय को देखते हैं, बुरे कार्य को देखते हैं, उनके लिए हम प्रार्थना करें. சபையின் காரியங்களை கேட்கும்போது எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். कलीसिया के प्रति बातों को सुनते हैं, उनकी बेदारी के लिए हम प्रार्थना करें. இதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிற ஒரு வாய்ப்பா இருக்கிறது. ये सारी बातें हमें प्रार्थना करना है करके हमारे लिए दिया जा रहा है, एक मौका है. ஆமென். आमीन. இரண்டாவதாக ஒரு வாய்ப்பை பார்ப்போம். दूसरा एक कार्य को देखें. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். मत्ती रचित सुसमाचार 25वें अध्याय को हम पलटें. தன்னுடைய வருகை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது यहाँ पर प्रभु यीशु मसीह अपने आगमन के बारे में बातें कर रहे थे. அவர் ஒரு 10 கன்னிகைகளை குறித்து அங்க பேசுகிறார். वहां पर 10 कुमारियों के प्रति प्रभु बातें करते हैं. ஆமென். आमीन. ஒன்னா வசனத்தை வந்து வாசிக்கும்போது यदि पहला आयत से लेकर जब हम पढ़ते हैं, அங்க 10 கன்னிகைகளை குறித்து பேசுகிறார். यहाँ पर 10 कुमारियों के प्रति प्रभु बातें करते हैं. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். उसमें से 5 थे वो मूर्ख थे और 5 थे वो समझदार थे. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனா எண்ணெயை கொண்டு போகவில்லை. मूर्खों ने अपने मशाले तो ली परंतु अपने साथ तेल नहीं लिया. புத்தி உள்ளவர்கள் தீவெட்டியை எடுத்துட்டு போனாங்க, எண்ணெயை எடுத்துட்டு போயிருக்காங்க. परंतु समझदारों ने अपनी मशाले के साथ अपनी कुप्पियों में तेल भी भर लिया. மணவாளன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா ஆனிச்சு, எல்லாம் தூங்கிட்டாங்க. जब दूल्हे आने पे थोड़ा सा देर हुई तो सारे सो गए. நடுராத்திரியிலே திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, மணவாளன் வந்துட்டாருன்னு. आधी रात में एक धूम मची, देखो दूल्हा आ रहा है. தீவெட்டி எல்லாம் இப்ப ஆயத்த பண்றாங்க. सारे अपने मशाले को तैयार कर रहे थे. அத புத்தி இல்லாத 5 பேர்ட்ட எண்ணெய் இல்லை. जो मूर्ख स्त्रियां थी, कुंवारियां थी, उनके पास तेल नहीं रहा. இது என்ன வாய்ப்பு தெரியுங்களா? ये कौन सा मौका है? திடீர்னு மணவாளன் வருகிறார். अचानक दूल्हा आया. பாதி பேர்ட்ட எண்ணெய் இருக்கு, பாதி பேர்ட்ட எண்ணெயே இல்ல. आधे लोगों के पास तेल था, आधे लोगों के पास तेल नहीं रहा. யார்ட்ட எண்ணெய் இருந்துச்சோ அவங்க போயிட்டாங்க மணவாளன் கூட. जिनके पास तेल था वे दूल्हे के साथ चले गए. பாதி பேர் ஏமாற்றம் அடைந்தார்கள். आधे लोग वो धोखे पाया. அவங்க வந்தது வேஸ்ட் ஆயிருச்சு. वो आए थे लेकिन वो व्यर्थ हो गया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒரு பொன்னான வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். एक कीमती समय को उन्होंने खो दिया है. ஏனென்றால் அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. क्योंकि उनके पास तेल ना रहा. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நம்ம லைஃப்ல எண்ணெய் இருக்கிறதா? अपने जीवन में तेल है क्या? உங்க லைஃப்ல அபிஷேகம் இருக்கிறதா? आपके जीवन में अभिषेक है क्या?
ஈசாக்கு தன்னுடைய பையன் யாக்கோபை கூப்பிட்டு உடனே அவங்க வீட்டுல இருந்து அனுப்புறார். जब इसहाक ने अपने बेटा याकूब को बुलाया और अपने घर में से उनको जल्दी जल्दी विदा किया, நீ உடனே போ, तू तुरंत जा, ஏனென்றால் ஏசா ரொம்ப கோபமா இருக்கிறார். क्योंकि ईसाव बहुत ही गुस्से में है. நீ பாதான் அரண்மனையில் இருக்கிற உன்னுடைய மாமா வீட்டுக்கு போ என்று அனுப்புகிறார். तो परान वनांतर में जो आपका मामा जी का घर है वहां जाओ. இவர் என்ன செய்றார், புறப்பட்டு போகிறாரு. तो तुरंत याकूब ने भी निकल कर गया. இவர் போறப்ப வெறுங்கையாய் போய் கொர்க்கிறேன் வசனம் இருக்கிறது இல்லையா? वचन में लिखा है जब याकूब जा रहा था रास्ते में वो कहता है मैं खाली हाथ आया करके, கோலும் தடியுமாய் போனேன் என்கிறாரு. मैं बस लाठी लेकर आया करके. தேவன் தான் இந்த வழியில என்னை காப்பாற்றினாரு, உணவு கொடுத்தாரு, வஸ்திரம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. वो कहता है परमेश्वर ये मुझे खाना दिया और मुझे वस्त्र दिया और मुझे संभाला. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறாரு. लेकिन जब एक मुख्य जगह पर वो आते थे, அந்த இடத்தின் பேரே லூஸா இருக்கிறது. जहाँ का नाम था लूस. அங்க அந்த நித்திரையில அவர் தரிசனத்தை பார்த்து जब उन्होंने अपने नींद के समय पर एक दर्शन देखा, அவர் சொல்றாரு, காலையில எந்திரிச்சு இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. तब उन्होंने सवेरे उठकर कहा ये स्थल कितनी भयंकर है, இது தேவனுடைய வீடு, ये परमेश्वर का ही घर है. அப்படின்னு ஒரு கல்லை நிறுத்தி அங்க எண்ணெயை வார்க்கிறார். ऐसे कहकर उन्होंने एक पत्थर को खड़ा किया और वहां पर तेल उंडेल कर. இது ஆதியா 28 அதிகாரத்துல இருக்கிறது. उत्पत्ति 28 अध्याय में हम पढ़ते हैं. அவர் அவசரத்துல வேற எதுவுமே எடுத்து வரலங்க. जब याकूब अपने घर से निकलकर आ रहा था जल्दीबाजी में उन्होंने और कोई भी चीज को नहीं लेकर आया. வேலைக்காரங்க வேலைக்காரிகளோ சாப்பாடோ எதுவுமே எடுத்து வந்தது மாதிரி இல்ல. या नौकर नौकरानियां कुछ खाना या कुछ भी चीज नहीं ले आया. வெறுங்கையாய் வந்தாலும் खाली हाथ आया क्यों ना हो, அவர்ட்ட ஒன்னு கொண்டு வந்தாரு. लेकिन अपने साथ एक चीज उन्होंने रखा था, அதுதான் எண்ணெய். वो है तेल. அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, ஒருவேளை உங்களை சில குடும்பத்துல இருந்தோ நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தோ உங்களை புஷ் பண்ணி உங்களை வெளியே துரத்தலாம். यदि आपके दफ्तर में या आपके परिवार में आपको लोग जबरदस्ती करके बाहर निकालते क्यों ना हो, ஒருவேளை யாக்கோபு போயிட்டு கொடுப்பதோ நீங்க வனாந்திரத்துல நீங்க போய் கொண்டிருக்கலாம். जैसे याकूब के समान और वनांतर में जाते क्यों ना हो, நீங்க अनेक காரியங்களை எடுத்து வரதுக்கு நீங்க மறந்திருக்கலாம். कई चीजों को अपने साथ ले आने के लिए आप भूल गए क्यों ना हो, ஒருவேளை வெறுங்கையாய் நீங்க வந்திருக்கலாம். यदि आप खाली हाथ आए क्यों ना हो, யாரு கொடுக்கிறதுக்கு கூட அவங்க வந்து உங்களை உங்களை துரத்தி அனுப்பிச்சிருக்கலாம். यदि कोई किसी चीजों को आपको देने के बजाय आपको निकालते क्यों ना हो. ஆனா நான் ஒன்னு சொல்ல முடியும், உங்க கையில வேற எதுவுமே இல்லையா? लेकिन हम आपसे एक बात कहना चाहते हैं, यदि आपके पास कुछ भी नहीं है क्या, இந்த வனாந்திரத்தை கர்த்தர் தேவனுடைய வீடாய் மாற்றுவார் என்றால் எப்பன்னா நம்மட்ட எண்ணெய் என்ற அபிஷேகம் இருக்கும்போது, उस वनांतर को भी परमेश्वर अपना घर बनाएंगे जबकि हमारे पास वो अभिषेक के रूप में जो तेल होता है. तो ஹalleluya हालेलुया ஹalleluya. அது வனாந்திரமா இருக்கலாம், वो वनांतर क्यों ना हो, அது இருள் சூழ்ந்த நேரமா वो இருக்கலாம், अंधकार की जगह क्यों ना हो, அது பல கேள்விகளோடு போகிற या பிரயாணமா कई இருக்கலாம். सवालों के साथ की वो यात्रा क्यों ना हो, ஆனால் அது தேவனுடைய வீடாய் மாறினது. लेकिन वो यात्रा परमेश्वर का घर जैसे बन गया அந்த है. ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். उस जगह का नाम बेथेल करके उन्होंने नाम दिया था. அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது, उनके अंदर एक विश्वास आई, தேவன் என்னை காப்பாற்றுவார், यहोवा परमेश्वर मुझे सुरक्षित रखेंगे, தேவன் என்னை எனக்கு ஆகாரம் தருவார், इस परमेश्वर ही मुझे भोजन दिलाएंगे, தேவன் எனக்கு வஸ்திரம் தருவார், प्रभु मुझे वस्त्र देंगे, மீண்டும் இதே இடத்துக்கு நான் வருவேன், वापस में दोबारा इसी जगह पे के और मैं आऊंगा. என்ன ஒரு விசுவாசம் இந்த இடத்துல வருகிறது. कितना अच्छे विश्वास उनके अंदर आता है. உங்க லைஃப்ல எது இருக்குதோ இல்லையோ அபிஷேகம் இருக்குதா அது போதுமானதா आपके இருக்கிறது. जीवन में कुछ हो या ना हो लेकिन अभिषेक वो काफी है. ஆமென். आमीन. 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்துல 2 வசனத்தை வாசிக்கும்போது दूसरा राजा 4 अध्याय उसका दूसरा आयत में हम पढ़ सकते हैं. அங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து எலிசாட்ட பேசுறாங்க. वहां पर एक भविष्यवक्ता की पत्नी ने आकर एलीशा नबी से बोलती है, அப்ப என் கணவர் இறந்துட்டாரு, मेरा पति मर गया है, கடன்காரன்லாம் இப்ப என்னுடைய பிள்ளைகளை அடிமையா எடுக்க போறாங்க, जिन्होंने मुझसे कर्ज दिए थे वे सारे अभी मेरे बेटों को भी गुलाम लेकर जाने के लिए आ चुके हैं, என்ன செய்யறது தெரியல, मुझे पता नहीं क्या करूं. தேவ ஊழியக்காரர் கேக்குறாரு, जब उन्होंने परमेश्वर का दास ने पूछा உங்க வீட்ல என்னப்பா இருக்குங்கறாரு. तेरे घर पे क्या है, ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு அதே தேவன் உங்ககிட்ட கேக்குறாரு, ये आज भी वही परमेश्वर आपसे मांगते हैं, உங்ககிட்ட என்ன இருக்குங்க, आपके पास क्या है, உங்ககிட்ட வீட்ல என்ன இருக்கு, आपके घर पे क्या है. அவங்க சொல்லலாம் நம்மகிட்ட வீட்ல ஏசி இருக்கு, ஸ்மார்ட் டிவி இருக்கு, அது இருக்கு இது இருக்கு
இருக்கு எல்லாமே இருக்குங்க. हम ये कह सकते हैं हाँ प्रभु मेरे घर पे एसी है, स्मार्ट टीवी है, ये है वो है करके कह सकते हैं। ஆனா அந்த ஸ்திரீ அதெல்லாம் சொல்லல. लेकिन यहाँ पर वो स्त्री ने उन बातों को नहीं कही। அருமையான ஊழியக்காரரே, எங்க வீட்ல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. हे प्रभु के दास, मेरे पास बस एक गड़ा तेल ही है, அதை விட்டு வேற எதுவுமே இல்ல. उसके अलावा कुछ नहीं है। நம்ம வீட்ல அது இல்ல, மீதி எல்லாமே இருக்குது. लेकिन हमारे घर पे वो नहीं है, बाकी चीजें हैं। ஆமென். आमीन। தேவ ஊழியக்காரர் சொன்னாரு, प्रभु का दास ने कहा அந்த எண்ணெய் போதும், वो तेल काफी है, கடனெல்லாம் நீங்கும், आपका सारा कर्ज खत्म हो जाएगी, நீங்களும் உங்க பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், आप और आपके बच्चे खाकर आप तृप्त रहेंगे, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாக आपके போகுது, घर के भीतर शांति होगी, விடுதலை கத்த தரப்போகிறார், छुटकारा प्रभु देंगे, செழிப்பை கத்த தரப்போகிறார், प्रभु सफलता को देंगे, உன் அழுகைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். तेरे आंसुओं के लिए एक अंत होगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। தேவன் செய்யற செயல். ये परमेश्वर का कार्य है। எங்க வீட்ல எனக்கு அது இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமே, आज हम घर के भीतर रहकर प्रभु मेरे पास ये नहीं है वो नहीं है करके हम प्रार्थना करते हैं ना, பரவாயில்லைங்க, कोई बात नहीं, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ சோத்திரம். जो भी हमें मिले या ना मिले प्रभु को धन्यवाद हो। ஆனா எங்க வீட்ல எப்பொழுதும் அபிஷேகம் நிரம்பி வழியட்டும், लेकिन हमारे घर के अंदर हमेशा अभिषेक उमड़ना चाहिए, ஜீவ நதி புறப்பட்டு வந்து கொண்டே जीवन का இருக்கட்டும். जीवन जल की नदियां बह निकलना है। அது ஒரு வாடகை வீடா இருக்கலாம், यदि वो किराए का मकान ஒரு क्यों ना சிறிய हो, வீடா एक இருக்கலாம், छोटा घर क्यों ना हो, கிராமத்துல இருக்கலாம், या गांव में क्यों ना हो, சாதாரண குடும்பமா एक இருக்கலாம், साधारण परिवार क्यों ना எளிய हो, குடும்பமா இருக்கலாம். गरीब परिवार क्यों ना हो, எங்க வீட்ல எண்ணெய் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் வேற எதுவுமே இல்லங்க. हमारे घर पे उस अभिषेक उस तेल के बिना और कुछ नहीं है। அந்த வீட்ல தான் சந்தோஷமா இருந்தாங்க அவங்க. उसी घर के अंदर वे आनंद से रहते थे। மீதி எல்லாம் இருக்கிற வீட்ல என்ன இருக்கும் நம்மளுக்கே தெரியுங்க. और जो बाकी सारी चीजें होती है उन घर के अंदर क्या होता है हम जानते हैं। ஹalleluya. हालेलुया। உங்க வீட்ல என்ன இருக்கிறது? आपके घर में क्या है? சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது வீட்டுக்கு வருகிறார், ஈசாய் வீட்டுக்கு. शामुएल भविष्यवक्ता ने ईसाई के घर पर आया। ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. ईसाई के पुत्र में से एक व्यक्ति को राजा के तौर पे अभिषेक करने के लिए तैयार हो गया था। ஈசாயோட பசங்க ஒவ்வொருத்தரா வராங்க, யாருமே கர்த்தர் செலக்ட் பண்ணல. ईसाई का पुत्र एक एक कर आ रहे थे लेकिन किसी को प्रभु ने छुआ नहीं। கடைசில உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு கேக்குறாரு. अंतिम में आकर भविष्यवक्ता ने पूछते हैं क्या इतने ही हैं तेरे लड़के? அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆமா கடைசில ஒரு பையன் இருக்கிறான் தாவீதுங்கறாங்க. तब उनको याद आया हाँ एक और लड़का है दाऊद। அப்ப அவர் கூட்டி வரது நான் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. तब उन्होंने कहा कि जब तक वो ना आए मैं नहीं खाना खाऊंगा, भोजन करूंगा। இப்ப தாவீது வரார் வனாந்தரத்துல. अब वनांतर से दाऊद ने आया। வீட்ல இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப பரிசுத்தப்படுத்திட்டு அங்க எல்லாம் ரெடியா ரொம்ப அழகா நீட்டா உட்கார்ந்து இருக்காங்க. घर पे जितने थे वे सारे अपने आप को पवित्र कर कर बहुत ही सुंदर तरीका से वहां पर तैयार होकर वे खड़े थे। ஆனா இவரு வனாந்தரத்துல இருந்து தாவீது வரான் பையன். लेकिन लड़का जो दाऊद है वनांतर से आ रहा था। வீட்ல நுழையறாரு. जैसे उन्होंने प्रवेश किया घर के अंदर, கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, இவன் தான் இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணுட்டாரு. प्रभु ने सामुएल से कहा उठो यही है वो, इसको अभिषेकित कर करके कहा। சாமுவேல் அவருடைய சகோதரர்கள் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார். शामुएल दाऊद को अपने भाइयों के बीच में अभिषेकित किया है। என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, मेरा पात्र उमड़ रहा है, என் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுகிற தேவனாய் मेरे இருக்கிறார். शत्रुओं के सामने मेरे लिए एक मेज को बिछाता है मेरा परमेश्वर। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। ஒரு புதிய எண்ணெய், ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். एक नई अभिषेक को प्रभु उनके सिर पर उंडेल रहे थे, एक तेल को। அவங்க வீட்ல நடக்கிற அந்த ஆராதனைக்கு பலிக்கு அவனுக்கு அழைப்புதலே கொடுக்கடலங்க. ईसाई के घर पे जो भली हो रहा है, आराधना हो रहा है, उसके प्रति दाऊद को कुछ भी नहीं मालूम था। ஆனால் கர்த்தரே அவனை அழைத்து लेकिन यहोवा परमेश्वर खुद ही उन्हें बुलाया। அந்த எல்லா வீட்டார்களுக்கு முன்பாக अपने सारे घराने के सामने கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். परमेश्वर ने उनको अभिषेकित किया है। ஆமென். 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 உங்களுடைய சொந்த குடும்பம் சில காரியங்களை சொல்வதற்கு மறந்திருக்கலாம். आपका खुद का परिवार आपसे कई बातों को ना बोलते होंगे, உங்களை அழைக்காம விட்டிருந்திருக்கலாம். यदि कई बातों में आपको आमंत्रित नहीं करते होंगे, கவலைப்படாதீங்க, आप चिंता ना करें। தேவன் உங்களை அழைக்கிறார். यहोवा परमेश्वर आपको बुलाता है। உங்களுடைய வீட்டு நடுவிலே உங்களை உட்கார வைத்து கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்களை தலையை உயர்த்த போகிறார். आपके घर के भीतर आपको बिठाकर आपके घराने के सामने आपको सिर को ऊंचा करने वाला है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஆடுகளுக்கு பின்னே போய் கொண்டிருந்தவர் जो भेड़ों के पीछे जा रहा था, இப்ப கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். अब यहोवा परमेश्वर उनको राजा
के तौर पे अभिषेकित किया है, இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, क्योंकि इनके अंदर वो तेल था, மற்றவங்களுக்கிட்ட இல்ல. औरों के पास नहीं था। ஆமென். आमीन। அங்க ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறான் குற்றுயிராய். वहां पर एक व्यक्ति बहुत ही मारे गए वो लेटा हुआ था। அங்க ஆசாரியர் வர்றாங்க, லேவி வராரு, பார்த்துட்டு பார்க்காம போயிட்டு இருக்காங்க. वहां पर याजक आई, लेवी आई, लेकिन उनको देखकर अंधे की जैसे चले गए। அவங்க எல்லாம் மினிஸ்ட்ரியில ரொம்ப பிஸியா இருப்பாங்க போல இருக்கு. शायद वो सेवा में बहुत ही बिजी रहते, क्यों ना हो। இன்னும் சொல்ல போனா அவங்ககிட்ட எண்ணெயே இல்ல. और कहते हैं तो उनके पास तेल नहीं था, ஆனா மினிஸ்ட்ரியில பிஸி. लेकिन वो सेवा में बिजी थे। ஆனா மூணாவது வருஷம் வராரு நல்ல சமாரியன். लेकिन तीसरा एक आया जो अच्छा सामरी था, அவர் பார்க்கிறார், उन्होंने देखा, பார்க்காம போல, उन्होंने अंधे के जैसे नहीं गया, பார்க்கிறார், उन्होंने देखा, மனசு உருகுது. उनका दिल उनके प्रति पिघल गया, ஏன்னா அவர்ட்ட என்ன இருக்குதுங்க. क्योंकि उनके अंदर तेल था, उनके पास तेल था। பக்கத்துல வராருங்க, उन्होंने पास आया எண்ணெய் எடுத்து அவன் காயங்களை ஆற்றுகிறார். और तेल लेकर उनके सारे गावों में लगाया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நம்மட்ட அபிஷேகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், यदि हमारे अंदर अभिषेक है तो பல பேருடைய காயங்களை ஆற்ற முடியும். कई लोगों की गावों को हम चंगा करने वाले बनेंगे। பல பேருடைய குடும்பத்துல நாம் ஆறுதலாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். कई परिवारों के लिए एक शांति को लाने के बर्तन प्रभु हमें बनाएंगे। உங்கள்கிட்ட தேல் என்கிற அபிஷேகம் இருக்கிறதா? आपके पास तेल का जो अभिषेक है क्या? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக கடைசியா ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். तीसरा और अंतिम एक कार्य को देखते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். युगना रचित सुसमाचार उसका 20वीं अध्याय को हम पलटें। இயேசு மரித்து விட்டார். यीशु मसीह मर गए। எல்லா சீஷர்களும் யூதர்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க. सारे चेलों ने यहूदियों के लिए डर के मारे थे। 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 20:19ல युगना 20 का 19 को हम पढ़ते हैं। வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். उसी दिन जो सप्ताह का पहला दिन था, संध्या के समय जब वहां के द्वार जहां चेले थे यहूदियों के डर के मारे बंद थे, तब यीशु आया और उनके बीच में खड़ा होकर उनसे कहा, तुम्हें शांति मिले। இயேசு மரித்து விட்டார். यीशु मसीह मर गए थे। சீஷர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்துகிட்டு सारे चेले यहूदियों के लिए डर गए थे। அந்த வீட்ல கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு உட்கார்ந்துக்கறாங்க. उस घर के भीतर सारा खिड़की दरवाजे बंद कर कर रहते थे, எல்லாருக்கும் பயம் வெளியே போறதுக்கு. क्योंकि बाहर जाने के लिए बहुत डरते थे। ஆனா ஒருத்தர் வெளியே போயிட்டார். लेकिन उसमें भी एक व्यक्ति चला गया। அப்ப அவர் எவ்வளவு தைரியசாலியோ, देखिए वो कितना धैर्य है क्या, எங்க போனாருன்னு தெரியல. पता नहीं उन्होंने कहाँ गया। ஆனா இவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க பயந்துகிட்டு. लेकिन ये बाकी लोग सारे घर के अंदर थे। என்ன நடக்குதுன்னா, क्या हुआ? இயேசு வந்துட்டார். यीशु मसीह आ गए। அவங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. उन्होंने कभी सोचे नहीं होंगे। இயேசு வந்துட்டார். यीशु मसीह आ गए। பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். यीशु मसीह ने कहा, डरो मत, तेरे लिए शांति हो। எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. सारे लोग को पता नहीं चला, क्या करें। இயேசு தன்னுடைய காயங்கள் எல்லாம் காட்டுறார். यीशु मसीह अपने सारे गावों को दिखा रहे थे। எல்லாம் விசுவாசித்தாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. सारे लोग विश्वास किया, वो बहुत ही अनंत हो गए। ஆனா நம்ம தாமஸ் लेकिन हमारा थॉमस जो है வெளியே போயிட்டார். वो बाहर चले गए। லேட்டா வராரு. फिर देर से आए थे। எல்லாம் சொல்றாங்க, இயேசு வந்தார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. सारे लोग जब कहते थे, हे यीशु मसीह ने आया है करके, உடனே தாமஸ் வந்து, ஓ அப்படியா, நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இயேசுவை பார்த்துருப்பேனே அப்படி இப்படின்னு அவரெல்லாம் அதெல்லாம் பேசவே இல்லைங்க. थॉमस ने तुरंत अरे यार मैं कैसा मिस कर लिया इस अच्छे मौके को, मुझे मैं होता तो यीशु मसीह को जरूर देखता, ऐसा कुछ नहीं कहा। அவர் என்ன சொல்றாரு? लेकिन उन्होंने क्या कहा? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க. अरे मैं विश्वास नहीं करता। அந்த இயேசு அந்த ஓட்டையில நான் கையை வச்சு அதெல்லாம் நான் பார்த்தா தான் நான் பிலீவ் பண்ணுவேன்ட்டார். जब मैं यीशु मसीह के उस गावों में मैं उंगली डालकर देखता हूँ तभी मैं विश्वास करूंगा करके कहा। அதாவது ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு இதே கிடையாது, கவலையே இல்லை. यानी उनके अंदर ऐसा कोई चिंता नहीं था, अरे कितनी अच्छी मौके थे मुझे यीशु मसीह से मिलने के लिए, वो मौके को मैंने कैसा खो दिया करके। ஓ இவ்வளவு பேர் சொல்றாங்களே, அது 10 பேரும் அதையாவது குறித்து இவர் எண்ணினாரா, வருத்தப்பட்டாரா? அதுவும் இல்லை. अरे 10 लोग कह रहे हैं, उसके प्रति भी इन्होंने कुछ भी नहीं सोचा समझा। சரி, இயேசு மரிச்சிட்டார் நினைச்சிட்டு இருந்தேன்.
अरे मैंने यीशु मसीह मर गया करके मैंने सोचा था, மூன்றாம் நாளில உயிர் தெழுந்துட்டாரா, वो तीसरे दिन जी उठे हैं क्या? ஓ திருப்பி அந்த இயேசு வந்தா நல்லா இருக்கும் நான் பார்க்கணும், அந்த டென்ஷனே கிடையாது அவருக்கு. ऐसा भी उन्होंने नहीं कहा, अगर दोबारा यीशु मसीह आएंगे जरूर मैं मिलूंगा करके, वैसा भी उन्होंने नहीं कहा। நான் அவரு கையெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் நம்புவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. उन्होंने इस तरह कहा, गांवों में उंगली डालकर ये सारे चीजों को चेक करूंगा तभी मैं विश्वास करूंगा। இவருக்காகவே திருப்பி 8 நாள் கழிச்சு இயேசு வர வேண்டியதா இருக்குது பாருங்களேன். फिर दोबारा 8 दिन बाद इन्हीं के लिए ही यीशु मसीह आए थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நினையாத நேரத்தில் இயேசு வரப்போகிறார். जब हम सोच भी नहीं कर सकते हैं वैसे समय पर प्रभु आने वाला है। திடீர்னு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, அப்போ யாருமே இல்லைன்னு வச்சுக்கலேன், அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம எங்கேயாவது தூரத்தில் இருந்தால் ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லையா? यदि कोई गेस्ट हमारे घर पे आने के लिए फ़ोन करते हैं, उस वक्त हम घर पे नहीं, यदि कहीं बाहर होते थे, हमें कितना दुख होता। ஆனால் இங்கே யார் தெரியுங்களா கெஸ்ட்டாக வராரு? लेकिन यहाँ पर कौन गेस्ट था? உயிர் தெழுந்த இயேசு. जी उठा यीशु मसीह। யாரை பார்க்க வருகிறாரு? किससे मिलने आए थे? பயந்து போய் உட்கார்ந்துக்கறாங்கப்பா. जो डर के मारे बैठे हुए थे। வெளியே வரதுக்கு கூட ரொம்ப கூச்சமா பயந்து போய், बाहर आने के लिए भी वो बहुत डरते थे। ஓ நான் இல்லைன்னு ரொம்ப மிஸ் பண்றாங்களோ, अगर मैं नहीं है इसलिए वो मुझे बहुत मिस करते हैं करके यीशु मसीह ने सोचा। சாப்பிட்டாங்களா இல்லையோ, पता नहीं उन्होंने खाना खाया कि नहीं, நான் உங்களை போய் பார்க்க போறேன்னு வந்தாரு. मुझे उनसे मिलना है करके यीशु मसीह ने आया है। ஆனா அதுல ஒருத்தர் சுட்டியை பொட்டி எங்கேயோ போயிட்டாரு. लेकिन उनमें से एक व्यक्ति ने छुट्टी मारकर पता नहीं कहां चला। அந்த தோமா திருப்பி வந்து வருத்தப்பட்டாரா, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரா, அதுவும் பேசலங்க. जब वो थॉमस वापस आया तब उन्होंने मिस कर दिया करके उन्होंने दुख उठाया, कुछ व्याकुल किया, कुछ नहीं। அதே தேவன் वही परमेश्वर இன்றைக்கும் நம்மளை விசிட் பண்ணும்படியாய் வந்து கொண்டே இருக்கிறார். आज भी हमसे मिलने के लिए वो आते हैं, உங்களோட பேசும்படியாய், आपसे बातें करने के लिए, உங்களோட கூட அவர் நேரத்தை செலவு பண்ணும்படியாய், आपके साथ समय बिताने के लिए, சில ரகசியங்களை காட்டும்படியாய், कुछ वेदों को बताने के लिए, சில காரியங்களை நமக்கு சொல்லித் தரும்படியாய், कुछ ऐसे बातों को हमें सिखाने के लिए, உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய முதல் வல்லமையை உங்களுக்கு காட்டும்படியாய், जी उठने के बाद अपने पहले दर्शन को, सामर्थ को आपको दिखाने के लिए। ஐயோ என் பிள்ளை பயந்து போயிருக்கிறானே, हाय मेरा बेटा डरा हुआ है, பயப்படாதே என்று ஒரு வார்த்தை சொல்வதற்காக, डरो मत करके एक शब्द कहने के लिए, சமாதானம் என்று ஒரு வார்த்தை சொல்வதற்காக, शांति तुझे मिले करके एक शब्द कहने के लिए, நான் மரிச்சிட்டேன்னு நினைக்காத, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்வதற்காக, मैंने मरा नहीं अब जी उठा करके उन शब्दों को आपसे कहने के लिए இயேசு வருகிறார். यीशु मसीह आते हैं, இயேசு வருகிறார். यीशु मसीह आते हैं। ஆமென். आमीन। நீங்க விழித்திருக்கிறீங்களா, क्या आप जाते रहते हैं क्या, இல்ல வேற எங்கயாவது போயிட்டீங்களா? या और कहीं चले गए? ஒருவேளை தோமா மாதிரி நீங்க நிறைய அவருடைய விசிட்டிங்க நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். यदि थॉमस के समान आप प्रभु से मिलने के कार्य को कई बार आप खोते होंगे, मिस करते होंगे। அவருடைய தொடுதலை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். प्रभु यीशु मसीह की छू को आप मिस करते होंगे, அவருடைய கிருபையை நான் மிஸ் பண்ணிருக்கலாம். परमेश्वर के अनुग्रह को मिस करते होंगे। இந்த நாளிலே மீண்டும் அவருடைய சமூகத்துல வாங்க. इस दिन में दोबारा हम वापस लौटकर प्रभु की उपस्थिति में आए। எந்த காரியத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதை ரெட்டிப்பாய் பேற்று கேட்டுக்கொள்ளுங்கள். जिन जिन बातों को आपने खो चुके थे उन बातों को 2 गुना आप प्रभु से मांग कर पा लीजिए। ஆமென். आमीन। உயிர் தெழுந்த இயேசுவை தரிசிக்க தயாராகுங்க. जी उठे प्रभु यीशु मसीह से मिलने के लिए, दर्शन पाने के लिए हम तैयार रहें। சில போட்டோ நம்ம பார்க்கலாம், இயேசு கதவிட்டு அப்படியே தட்டிட்டே இருக்கிற மாதிரி சில போட்டோ. ऐसे कई चित्र को हम देखते हैं जहां यीशु मसीह दरवाजे के पास खड़े होकर खटखटाते हुए। அந்த போட்டோ அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம், தட்டிட்டே திறக்கிறாங்க, யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. तब से अब तक वैसा ही रहा है, वो प्रभु खटखटाते ही रह रहे हैं, कोई खोलने वाला नहीं है। உள்ள யார் இருக்கிறாங்களோ வெளியே போயிட்டாங்களோ தெரியல. पता नहीं अंदर हुई है क्या, बाहर चले गए। இன்னைக்கு உங்க இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். आज भी प्रभु यीशु आपके दरवाजे को खटखटाते हैं, आपके हृदय को, உங்க வாழ்க்கையை தட்டிக்கொண்டே இருக்கிறார். आपके जिंदगी को खटखटाते रहते हैं, உங்க வீட்டு கதவை தட்டிக்கொண்டே आपके இருக்கிறார். घर के दरवाजे को खटखटाते हैं। கொஞ்சம் அவரை வரவேறுங்க. दरअसल हम उसे आमंत्रण अंदर आने के लिए हम करें क्या, உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க. अपने जीवन में जगह दें क्या, உங்க குடும்பத்துல இடம் கொடுங்க. अपने परिवार में जगह दें क्या, அவரை கனப்படுத்துங்க. उन्हें आदर करें क्या, அவர்கிட்ட பேசுங்க. उनसे बात करें क्या। அவர் ரொம்ப நல்லவர். वो बहुत भला है। அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. उस जी उठे प्रभु की उस उपस्थिति को हम पाएं क्या, மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. दोबारा ये मौका नहीं मिलेगा। நல்ல நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். अच्छे अच्छे मौके को प्रभु हमें देते हैं, ஜெபம் பண்ணும்படியாக, प्रार्थना करने के लिए, உயிர் தெழுந்த இயேசுவை தரிசிக்கும்படியாக, जी उठे यीशु मसीह से मिलने के लिए, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியாக. दूल्हे से मिलने के लिए तैयार रहने के உங்கள்கிட்ட लिए। என்ன இருக்குதா இல்லையா? आपके अंदर तेल है क्या, சிந்திப்போம், हम सोचें, செயல்படுவோம்.
हम कार्य करें, சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு. क्योंकि यीशु मसीह जल्द आने वाला है। ஜெபம் பண்ணுவோமா? क्या हम प्रार्थना करें? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं राजा। அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நல்ல நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். खुदा आप हमारे जीवन में जो दे रहे हैं हर एक अच्छे मौके को लिए धन्यवाद करते हैं खुदावन। மீண்டுமாய் ஒரு விசையா இந்த வார்த்தைக்கு நேராய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. दोबारा एक बार इस वचन की ओर हम अपने आप को समर्पण करते हैं। ஜெபிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. अब प्रार्थना करने के लिए हमें मौका दिया है, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. अभिषेक को पाने के लिए हमें मौका दिया है, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. जी उठे यीशु मसीह से मिलने के लिए हमें मौका दिया है। இந்த வாய்ப்பை நாங்கள் ஒரு நாள் உதாசீனப்படுத்தாதபடி அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை செய்வீராக. इस मौके को कभी भी हम खो ना जाएं, वरन उसे इस्तेमाल करने के लिए, उसे लाभदायक करने के लिए हमें मदद कर இந்த राजा। வசனம் எங்களோட வாழ்க்கையில அது உயிருள்ளதாய் ஜீவனுள்ளதாய் ஊழியம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ये वचन आज हमारे जीवन में एक जीवित वचन के तौर पे खुदावन हमें जिलाने के लिए खुदावन आ सके। மீண்டும் அநேக வாய்ப்புகள் எனக்கு கொடுங்க ராஜா. और दोबारा कई ऐसे संदर्भ को हमें दीजिए, நாங்கள் அதை யூஸ் பண்ணுகிறோம். हम उसे इस्तेमाल करें தேவ நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा के இதை लिए। கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक को हम यीशु के नाम से आशीषित करते हैं। இந்த வார்த்தையின் மூலமா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் வளரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். इस वचन के द्वारा खुदावन हमारे आत्मिक जीवन और अधिकतर बढ़ते जाए, எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, हमारी आंखें खुल जाएं, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. तेरा नाम महिमा पाए। துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति महिमा आदर जलाल तुझे देते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यह परमेश्वर आपको आशीषित करें। आमीन। यीशु मेरे उद्धार के कारण इस जगत में आया है, मेरे ही गुनाहों की खातिर उसने क्रूस उठाया है। यीशु मेरे उद्धार के कारण इस जगत में आया है, मेरे ही गुनाहों की खातिर उसने क्रूस उठाया है। मरियम थी एक कुंवारी जो गलील में रहती थी, वो पाक पवित्र थी बिल्कुल, प्रभु का भय रखती थी। मरियम थी एक कुंवारी जो गलील में रहती थी, वो पाक पवित्र थी बिल्कुल, प्रभु का भय रखती थी। जिब्राइल फरिश्ते ने आकर पैगाम सुनाया है, जिब्राइल फरिश्ते ने आकर पैगाम सुनाया है। यीशु मेरे उद्धार के कारण इस जगत में आया है, मेरे ही गुनाहों की खातिर उस पे क्रूस उठाया है। दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है, उन तीन मजूसी के आगे आगे वो चलता है। दाऊद के